ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சியின் போராட்டங்களுக்கு சில இடங்களில் தடை. போலீசாரின் கோரிக்கை கொழும்பு நீதவானால் நிராகரிப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுக்கவிருந்த போராட்டங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பல நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற்றுள்ளனர். புதுக்கடை, மகர, கடுவல, கொமாகம நீதவான் நீதிமன்றங்களில் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். எவ்வாறாயினும் மாளிகா கந்த, கங்குடாவில நீதவான் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு பிரதான நீதவான் ஆகியோர் போராட்டங்களை தடுக்க கோரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிராகரித்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை பெறாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்து போலீசார் மேற்படி நீதிமன்றில் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இருப்பினும் திட்டமிடப்பட்ட போராட்டம் நடத்தப்படும் இடம் சரியாக தெரியவில்லை என்ற காரணத்தினாலேயே கொழும்பு பிரதான நீதவான் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறை முயற்சிகளுக்கு அஞ்சப்போவதில்லை என்று தெரிவித்துள்ள எதிர்க்கட்சியினர் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் போராட்டத்தை தவிர தங்களுக்கு மாற்று வழி இல்லை என்றும் கூறியுள்ளனர். தொற்றாளர்களுக்கு வாய் வழியாக வழங்கப்படும் மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவதற்கு அனுமதி. கொரோனா தொற்றாளர்களுக்கு வாய் வழியாக வழங்கப்படும் மொனுபிரவீர் என்ற மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொழில்நுட்ப குழு இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இந்த மருந்தை இலங்கையில் பயன்படுத்துவதற்கான இயலுமை தொடர்பில் தான் கொரோனா தொழில்நுட்ப குழுவிடம் கோரியிருந்ததாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் குறித்த குழு இதனை தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பைசர் தடுப்பூசிகளை மாத்திரம் இறக்குமதி செய்ய தீர்மானம். எதிர்காலத்தில் பைசர் தடுப்பூசிகளை மாத்திரம் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார். முதலாவது மற்றும் இரண்டாவது டோஸ்களை வழங்குவதற்கு போதுமான ஏனைய தடுப்பூசிகள் நாட்டில் இருப்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதற்கு அமைவாக 14.5 மில்லியன் பைசர் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தேவையான தடுப்பூசிகளை வாராந்த அடிப்படையில் விநியோகிக்க உற்பத்தியாளர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதே நேரம் தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதும் பூஸ்டர் டோஸை வழங்குவதுமே சுகாதார அதிகாரிகளின் பிரதான இலக்கு எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். ஹேமந்த் கேரத். இலங்கையில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் கேரத் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி வரும் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலை ஏற்பட்டால் மீண்டும் போக்குவரத்து பயண கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை. மக்கள் அவசியமின்றி எரிபொருளை சேமிப்பதால் நாட்டில் தற்காலிக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என வலுசக்தி அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள அவர் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை திறக்குமாறும் மசகு எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வருமாறு எரிபொருள் கூட்டுத்தாபன தொழிற்சங்க ஒன்றியம் நேற்று போராட்டம் செய்திருந்தது. அந்நிய செலாவணியை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மசகு எண்ணெய் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் செய்ததும் டாலர் அதிகரித்து எம்மால் மசகு எண்ணெயை கொள்வனவு செய்ததற்கு வாய்ப்பு கிடைக்கும் என எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தால் நானும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பேன். காரணம் மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. உலக நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை சந்தித்துள்ள இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கையில் எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்படவில்லை. இது தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதேபோன்று தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி கிடைப்பதால் மின் உற்பத்திக்காக மின்சார சபையும் எம்மிடம் அதிகளவு எரிபொருள் கொள்வனவு செய்வதில்லை. தற்போதும் நாங்கள் வரையறுக்கப்பட்ட டாலர் ஒதுக்கீடு செய்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட மசகு எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட எரிபொருளை பயன்படுத்தாமல் தாங்கிகளில் சேமித்து வைத்துள்ளோம். அதனால் மசகு எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துவதால் மின்தடை ஏற்படும் என்பது பொய்யாகும் என குறிப்பிட்டுள்ளார். பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த இளம் வீராங்கனை காவேரி பிரதீபன் கொடிய நோயினால் உயிரிழப்பு. யாழ் தேசிய மட்ட வீராங்கனை காவேரி பிரதீபனின் மரணம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மரதன் ஓட்டம், குறுந்தூர மற்றும் நெடுந்தூர ஓட்டங்கள், கோலூன்றி பாய்தல், 100-400 மீட்டர் தொடர் ஓட்டங்கள், கொக்கி, நெட்பால், வாலிபால், எல்லே இப்படி பல விளையாட்டுகளில் தேசிய மட்டங்களிலும் மாகாண மாவட்ட மட்டங்களிலும் பல பதக்கங்களை வென்றெடுத்தவர் யாழ்ப்பாணம் அளவட்டியை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி உருத்திரபுரத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட 29 வயதான காவேரி பிரதீபன். இவர் கடந்த 3 வருடங்களாக அப்ளாஸ்டிக் அனீமியா என்ற இரத்தச்சோகை நோயினால் அவதிப்பட்டு வந்தார்.
கடந்த 2017 ஆண்டு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த 2020 ஆண்டு மேலதிக வைத்திய சிகிச்சைக்காக இந்தியா சென்றிருந்தார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 15ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். பருவநிலை மாநாடு படிமை எரிபொருள் பயன்பாடு குறைப்பு குறித்து இந்தியா முன்வைத்த யோசனை ஏற்பு. பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாட்டில் படிமை எரிபொருள் பயன்பாடு குறைப்பு குறித்த வாசகத்தில் இந்தியா முன்வைத்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் புபேந்தர் ஜாதவ் கூறுகையில், பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அனைத்து நாடுகளும் சமத்துவமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. படிமை எரிபொருளின் பயன்பாட்டினால் தான் உலகின் சில நாடுகள் பொருளாதாரத்திலும் நல்வாழ்விலும் மேன்மை பெற்றன. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த துறையை மட்டும் குறிவைப்பது நியாயமானது அல்ல. ஒவ்வொரு நாடும் தனது சூழல், வலிமை, பலவீனம் ஆகியவற்றின் அடிப்படையில் கரியமில வாயு வெளியேற்றத்தையும் சுத்திகரிப்பையும் சமநிலைக்கு கொண்டுவரும் இலக்கை எட்ட வேண்டும். வளரும் நாடுகள் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் அதே நேரம் தங்கள் நாட்டில் வறுமை ஒழிப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். S-400 ரக ஏவுகணை தடுப்பு சாதனங்களை அனுப்ப ரஷ்யா நடவடிக்கை. ரஷ்யாவின் S-400 ரக ஏவுகணை தடுப்பு சாதனைகளை இந்த வருட இறுதிக்குள் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார். இதனையொட்டி அடுத்த மாதத்தின் இறுதிக்குள் ஏவுகணை தடுப்பு சாதனங்களை அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2018 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய விமானப்படை 2 குழுக்களுக்கு ரஷ்யா பயிற்சி அளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெய்பீம் திரைப்பட சர்ச்சை. துப்பாக்கி ஏந்திய போலீசார் சூர்யாவுக்கு பாதுகாப்பு. நடிகர் சூர்யாவின் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்கி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சூர்யா நடிப்பில் வெளியாகிய ஜெய்பீம் திரைப்படம் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது. இதன் மூலம் நடிகர் சூர்யா மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களும் தாக்குதல்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை தியாகராஜ நகர் ஆற்காடு தெருவில் உள்ள நடிகர் சூர்யாவின் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த போலீசார் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சூர்யாவின் தரப்பிலிருந்து பாதுகாப்பு கோரி முறைப்பாடு அளிக்கப்படவில்லை எனவும் உளவுத்துறையின் தகவல் படியே பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூர்யா செல்லும் இடங்களில் அவருடன் பயணிக்கும் வகையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியின் பாதுகாப்பு சூழல். கடற்படையின் பலத்தை அதிகரிக்க இந்தியா திட்டம். இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்திய கடற்படையில் ஏவுகணை அழிப்பு போர் கப்பலும் நீர்மூழ்கி கப்பலும் விரைவில் இணைக்கப்பட உள்ளன. இதுகுறித்து கடற்படை துணை தளபதி தெரிவிக்கையில், ஏவுகணை அழிப்பு போர் கப்பலான விசாகப்பட்டினம் எதிர்வரும் 21ஆம் தேதியும் நீர்மூழ்கி கப்பலான வேலா எதிர்வரும் 25ஆம் தேதியும் கடற்படையில் இணைக்கப்படும். இதன்படி 39 கடற்படை கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் நாட்டின் பல்வேறு கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்டு வருகின்றன. இவை இந்தியாவின் கடல்சார் வலிமையை அதிகரிக்கும். கடல்சார் சூழ்நிலை என்பது சிக்கல் நிறைந்ததாகும். உலகளாவிய மற்றும் பிராந்திய அதிகார சமன்பாடுகள் வேகமாக மாறி வரும் சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம். புதிதாக உருவெடுக்கும் சவால்களை சமாளிக்க இந்திய கடற்படையின் திறனை மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். வியாழன் கோளை விட பெரிய நட்சத்திர கிரகத்தை கண்டுபிடித்த இந்திய விஞ்ஞானிகள். வியாழன் கோளை விட பெரிய நட்சத்திர கிரகத்தை கண்டுபிடித்துள்ளதாக அகமதாபாத்தில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வுக்கூட விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நவீன ரேடியல் ஆய்வு கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கிரகம் 725 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கிரகம் வியாழன் கோளை விட 1.4 மடங்கு பெரிய கோளாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். மேலும் இதன் தரைத்தளம் மிக அதிக வெப்பம் கொண்டதாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை இந்த ஆய்வில் அமெரிக்க, ஐரோப்பிய நாட்டினரும் இருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 100 நாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி செய்துள்ளது. மோடி. இந்தியா இந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 100 நாடுகளுக்கு தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி இதுவரை 6.5 கோடி டோஸ்களுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பார்மசூட்டிகல்ஸ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் நடந்த முதலாவது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், இந்திய மருத்துவத்துறை உலக நாடுகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளதன் காரணமாக இந்தியா உலகத்தின் பார்மசி என அழைக்கப்படுவதாக தெரிவித்தார். அதே நேரம் இனிவரும் மாதங்களில் இந்தியாவின் தடுப்பூசி தயாரிப்பு திறன் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி
உலகச் செய்திகள். ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே எதிர்பாராத வகையில் போர் மூலக்கூடும். பிரித்தானியா. ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே எதிர்பாராத வகையில் போர் மூலக்கூடும் என்று பிரித்தானிய ராணுவ தலைமை தளபதி ரிக் கார்டர் எச்சரித்துள்ளார். டைம்ஸ் வானொலிக்கு அளித்த செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஒருவருக்கொருவர் மோதுவதையே குணமாக கொண்ட அரசியல்வாதிகள் எடுக்கும் முடிவுகளால் எதிரி நாடுகளுடனான பதட்டம் அதிகரிக்கவும் அந்த பதட்டம் தவறான கணக்கீடுகளை உருவாக்கவும் நாம் அனுமதிக்க கூடாது. சர்வாதிகார போக்கை கொண்ட எதிரி நாடுகளின் தலைவர்கள் தங்கள் வெற்றிக்காக அகதிகள் பிரச்சினை, எண்ணெய் வெளியேற்றம், மறைமுக போர், இணையம் மூலம் தாக்குதல் போன்ற எதனையும் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் என்ற இருமுனை போர் சூழல் நிலவியது. அதற்கு பிறகு அமெரிக்காவின் ஒருமுனை ஆதிக்கம் நிலவியது. ஆனால் தற்போது பல்வேறு நாடுகளும் தத்தமது நலன்களுக்காக களத்தில் இருப்பதால் குழப்பம் நிறைந்த பல்முனை போரை உலகம் எதிர்கொண்டுள்ளது. அத்தகைய போரை தூதரக ரீதியில் தடுத்து நிறுத்துவதற்கான உத்திகள் போதிய அளவில் இல்லை. இதனால் ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்தால் அது இருதரப்பினருக்கும் இடையே தவறான புரிதல்களை ஏற்படுத்தி போரை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என கூறினார். சிரியாவில் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல் சட்டபூர்வமானதுதான். அமெரிக்கா விளக்கம். சிரியாவில் கடந்த 2019 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல் சட்டபூர்வமானதுதான் என அமெரிக்க ராணுவம் நியாயப்படுத்தியுள்ளது. 2019 ஆண்டு மார்ச் மாதம் 18 தேதி அன்று கிழக்கு சிரியாவில் உள்ள பாகுஸ் நகரில் வான்வழி தாக்குதல்கள் நடந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் இஸ்லாமிய அரசாங்கம் என தங்களை அழைத்துக் கொள்ளும் IS குழு போராளிகள் மீதான தாக்குதலில் 80 பேர் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் 16 பேர் ஆயுதமேந்தியர்கள் என்றும் 4 பேர் பொதுமக்கள் என்றும் அமெரிக்கா அடையாளம் கண்டது. 60 பேர் யார் பொதுமக்களா ஆயுதமேந்திய வீரர்களா என வகைப்படுத்த முடியவில்லை. உயிரிழந்தவர்களில் பலரும் பொதுமக்களாக இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வான்வழி தாக்குதல் குறித்து ஒரு தனி விசாரணை நடத்தப்படவில்லை. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி அமெரிக்க ராணுவம் இந்த தாக்குதலை மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. லிவர்பூல் மருத்துவமனைக்கு வெளியே வெடிப்பு சம்பவம், 3 பேர் கைது. லிவர்பூல் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு காரொன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 2 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லிவர்பூலில் இரவு முழுவதும் வீதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை நினைவு தினத்தன்று லிவர்பூல் மகளிர் மருத்துவமனைக்கு வெளியே இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நகரின் கென்சிங்டன் பகுதியில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் 29, 26 மற்றும் 21 வயதுடைய 3 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரில் பயணித்த ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இன்னும் அவர் முறையாக அடையாளம் காணப்படவில்லை. சம்பவ இடத்திலேயே காயமடைந்த ஓட்டுநர், ஒரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள போலீசார், வடமேற்கு பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரின் துப்பறியும் அதிகாரிகள் வெடிப்புக்கான காரணம் பற்றி விசாரணைகள் தொடர்கின்றன மற்றும் விசாரணை வேகமாக தொடர்வதால் மேர்சிசைட் போலீசாருடன் சக ஊழியர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் கோவிட் தொற்றினால் மொத்தமாக 20,000ற்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு. தாய்லாந்தில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 20,000ற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி தாய்லாந்தில் மொத்தமாக 20,034 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 24வது நாடாக விளங்கும் தாய்லாந்தில் இதுவரை 20,12,410 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 7,079 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 47 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள 95,530 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1,997 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து மொத்தமாக 19,02,846 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தாய்வானை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம், ஆஸ்திரேலியா. தாய்வானை பாதுகாப்பதற்கு தேவை ஏற்படின் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட முடியும் என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. தாய்வான் மீது சீனா தனது பலத்தை பயன்படுத்துமாயின் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் பதில் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாய்வானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தமது பலத்தை பயன்படுத்துவதை சீனா இதுவரையில் நிராகரிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சீனா போர் ஏற்படக்கூடும் என்ற கருத்தை மறுத்து வரும் நிலையில் குறித்த விடயத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சூடான் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் 5 பேர் உயிரிழப்பு. சூடானில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஜனநாயக சார்பு ஆர்ப்பாட்டங்களின் போது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் குழு தெரிவித்துள்ளது. 4 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் இறந்ததாகவும் ஒருவர் கண்ணீர் புகை தாக்குதலினால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் இறந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் ஆட்சி கவிழ்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர்.
இதேவேளை போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் 39 போலீசார் கடுமையான காயமடைந்ததாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இராணுவம் தலைமையிலான ஆளும் தரப்பு அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. புர்கினா பாசோ ஜனாதிபதியை பதவி விலக கோரி போராட்டம். பர்கினா பாசோவின் தலைநகர் ஓவாகடுகோவில் ஜனாதிபதி ரோஜ் கபோரை பதவி விலக கோரி நூற்றுக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வார இறுதியில் 28 இராணுவத்தினர் மற்றும் 4 பொதுமக்கள் கொல்லப்பட வடக்கு மற்றும் கிழக்கில் போராளிகளை கட்டுப்படுத்த ஜனாதிபதி தவறிவிட்டார் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்பாக 3 நாட்கள் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த மாத தொடக்கத்தில் மாலியின் வடக்கு எல்லைக்கு அருகிலுள்ள சந்தையில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உகண்டா பயங்கரவாத தாக்குதல், பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திய கென்யா. உகண்டாவின் தலைநகரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளதாக கென்யா அரசாங்கம் கூறியுள்ளது. எனவே மக்களை விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து முறைப்பாடு வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தலைநகர் நைரோபிக்கு வெளியே உள்ள அதிகபட்ச பாதுகாப்பு உள்ள சிறைச்சாலையிலிருந்து பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்காக தண்டிக்கப்பட்ட 3 கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் உகண்டாவில் 3 தற்கொலை குண்டுதாரிகள் கம்பாலாவில் 2 இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்கை செய்து பாரிய சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளனர். குறித்த பயங்கரவாத தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்ற நிலையில் அண்டை நாடான கென்யா அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. பிரித்தானியாவில் எரிபொருள் மற்றும் எரிசக்தி செலவுகள் அதிகரித்து வருவதால் ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாழ்க்கை செலவு அக்டோபரில் 4.2% உயர்ந்துள்ளது. பணவீக்கத்தின் நுகர்வோர் விலை குறியீடு தற்போது இங்கிலாந்து வங்கியின் இலக்கை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது என தரவுகள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து செலவுகள், எரிவாயு, மின்சார கட்டணம் மற்றும் பயன்படுத்திய கார்கள் அனைத்தின் விலைகளும் உயர்ந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை அடுத்து அமல்படுத்தப்பட்ட முடக்க கட்டுப்பாடுகளுக்கு பின்னர் பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பிய நிலையில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இந்த சிக்கலை சமாளிக்க எதிர்வரும் மாதங்களில் வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என இங்கிலாந்து வங்கி கூறியுள்ளது. கோவிட் பரவலை தடுக்க கட்டுப்பாடுகளை அறிவித்தது பெல்ஜியம். நாட்டை முடக்குவதை தவிர்க்கும் முயற்சியில் பெல்ஜியம் தொடர் கோவிட் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இது குறித்து பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூ கூறுகையில், அனைத்து எச்சரிக்கை சமிஞ்சைகளும் சிவப்பு நிறத்தில் உள்ளன. ஐரோப்பாவின் வரைபடம் விரைவில் சிவப்பு நிறமாக மாறுகிறது. நாங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறோம். பெல்ஜியத்தில் உள்ள சிறுவர்கள் 10 வயதிலிருந்து முகக்கவசம் அணிய வேண்டும். சனிக்கிழமை முதல் வாரத்தில் 4 நாட்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்வது கட்டாயமாக்கப்படும். திரையரங்குகள் மற்றும் அருங்காட்சியகங்களில் கோவிட் பாதுகாப்பான டிக்கெட்டுகள் எனப்படும் பாஸ்கள் தேவைப்படும். 3வது பூஸ்டர் தடுப்பூசி அனைத்து பெல்ஜியர்களுக்கும் ஏப்ரல் 2022 ஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் என கூறினர். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தின் போது அருந்தகங்கள், உணவகங்களை மீள திறக்க கோவிட் அனுமதி பத்திரங்கள். அருந்தகங்கள் மற்றும் உணவகங்களை திறந்து வைக்க கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தின் போது கோவிட் அனுமதி பத்திரங்கள் பயன்படுத்தப்படலாம் என வேல்ஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் டிசம்பர் தொடக்கம் வரை விருந்தோம்பல் துறைக்கு கோவிட் அனுமதி பத்திரங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாது என முதலமைச்சர் மார்க் டிரேக்ஃபோர்ட் கூறினார். கோவிட் விதிமுறைகளின் சமீபத்திய 21 நாட்கள் மதிப்பாய்வை வெளியிட்ட போது முதலமைச்சர் மார்க் டிரேக்ஃபோர்ட் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், வியாழன் சமீபத்திய மதிப்பாய்வை தொடர்ந்து அடுத்த 3 வாரங்களில் விதிமாற்றங்கள் எதுவும் இருக்காது. தொற்று வீதங்கள் உயர்ந்து தேசிய சுகாதார சேவை மீதான தொற்று நோய் அழுத்தங்கள் அதிகரித்தால் விருந்தோம்பல் துறைக்கு கோவிட் அனுமதி பத்திரங்கள் பயன்பாட்டை நீடிக்கும் விருப்பத்தை அரசாங்கம் வைத்திருக்கும். நாங்கள் பொது சுகாதார நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு தயாராகும் போது விருந்தோம்பல் துறையுடன் இணைந்து செயற்படுவோம் என கூறினார். கனடா வெள்ளம், இறந்தவர்களின் எண்ணிக்கை உயரும் அச்சம். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சில பகுதிகளை அளித்த பாரிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயரும் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் பசிபிக் கடற்கரை மாகாணத்தில் சுமார் 11,000 பேர் இடம்பெற்றதாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ தெரிவித்துள்ளார். பெருமழை மற்றும் மண் சரிவுகளால் அங்கு தற்போது வரை 3 பேரை காணவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். வரவிருக்கும் நாட்களில் இன்னும் கூடுதலான உயிரிழப்புகளை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் பயண கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம். அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து மற்றும் மருத்துவ மற்றும் அவசர சேவைகள் தேவைப்படும் சமூகங்களை சென்றடைய முடியும் என்பதை உறுதி செய்வோம் என கூறினார். மேலும் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தினர். புதன்கிழமை அவசரகால நிலையை பிரகடனப்படுத்திய மத்திய அரசாங்கம் அங்கு உதவிப் பொருட்களை அனுப்பி வருகின்றனர். மீண்டும் அயர்பைஜான் ஆர்மீனிய எல்லையில் மோதல், ஆர்மீனிய படையினர் பலர் உயிரிழப்பு. எல்லையில் இடம்பெற்ற மோதலில் ஏராளமான ஆர்மீனிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் ஆர்மீனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த மோதலில் தமது படையைச் சேர்ந்த 2 காயமடைந்ததாக அஜர்பைஜான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். குறித்த மோதலுக்கு அஜர்பைஜான் படையினரே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள ஆர்மீனியர் 15 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 12 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளனர்.
சர்ச்சைக்குரிய நாகோர்னோ கரபாக் பிரதேசத்தில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற போரில் 6000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குறித்த பிராந்தியத்தில் துருக்கியின் ஆதரவுடன் அயர்பையான் படைகள் அந்நாட்டின் பகுதியாக கருதப்படும் குறித்த இடத்தில் பெரும் பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் அயர்பையானுக்கு எதிராக தனது பிராந்திய இறையாண்மையை பாதுகாக்க உதவுமாறு முக்கிய பாதுகாப்பு நட்பு நாடான ரஷ்யாவிடம் ஆர்மீனியா கேட்டுக்கொண்டது. இதனை அடுத்து ரஷ்யாவின் தலையீட்டுக்கு பின்னர் செவ்வாய்க்கிழமை இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அன்பு பரிமாற்றத்துடன் நிறைவு பெற்றது சீன அமெரிக்க ஜனாதிபதிகளின் பேச்சுவார்த்தை. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருடையிலான பேச்சுவார்த்தை அன்பு பரிமாற்றத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. இரு நாட்டு தலைவர்களுக்கான முதல் நேருக்கு நேர் மெய்நிகர் உச்சி மாநாடு திங்கட்கிழமை மாலை இரவு 8 மணி அளவில் நடைபெற்றது. தாய்வான் விவகாரம், வர்த்தகம் மற்றும் மனித உரிமைகள் போன்ற விவகாரங்களில் உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதன்போது இருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் வரவேற்றனர். சீன ஜனாதிபதி ஷி தனது பழைய நண்பர் பைடனை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். இரு நாடுகளும் தங்கள் போட்டி வெளிப்படையான மோதலில் மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இருப்பதாக பைடன் கூறினார். நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு நிறைய நேரம் செலவிட்டோம். எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேர்மையாக தொடர்பு கொண்டோம். மற்றவர் என்ன நினைக்கிறார் என்று நாங்கள் ஒருபோதும் ஆச்சரியப்பட மாட்டோம் என்று அவர் மேலும் கூறினார். பைடன் ஜனவரி மாதம் பதவியேற்றதிலிருந்து இரு தலைவர்களும் நடத்திய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இதுவாகும். இரு நாடுகளும் தொடர்புகளை மேம்படுத்த வேண்டும் மற்றும் ஒன்றாக சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கூறினார். காலநிலை மாற்றம் மற்றும் COVID-19 போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள ஆரோக்கியமான சீனா அமெரிக்க உறவுகள் தேவை என்றும் அவர் கூறினார். சீனாவும் அமெரிக்காவும் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும். சீனா அமெரிக்க உறவுகளை நேர்மறையான திசையில் முன்னோக்கி நகர்த்துவதற்கு உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் என கூறினார். ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற ஏவுகணை சோதனை, ரஷ்யாவிற்கு அமெரிக்கா கண்டனம். ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற ரஷ்யா ஏவுகணை சோதனையை நடத்தியமைக்கு அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த சோதனை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த பணியாளர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவில் சொந்த செயற்கைக்கோள்கள் ஒன்றை வெடிக்கை செய்யும் வகையில் குறித்த ஏவுகணை சோதனை அண்மையில் இடம்பெற்றுள்ளது. பொறுப்பற்ற வகையில் இவ்வாறு அழிவுகரமான செயற்கைக்கோள் சோதனையை ரஷ்யா நடத்தியுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இச்சோதனையினால் சுற்றுப்பாதையில் 1500க்கும் மேற்பட்ட குப்பைகள் இருப்பதாகவும் அந்த துகள்கள் அனைத்து நாடுகளின் நலன்களையும் அச்சுறுத்துகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க மற்றும் சர்வதேச நாடுகளின் விண்வெளி வீரர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களின் சொந்த விண்வெளி வீரர்களுக்கும் இது ஆபத்து விளைவிக்கும் என நாசா நிர்வாகி தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான F-35 ரக போர் விமானத்தின் பாகங்களை மீட்கும் பணியில் கடற்படை வீரர்கள் தீவிரம். விபத்துக்குள்ளான பிரித்தானியாவின் ரோயல் விமானப்படையின் போர் விமானத்தின் பாகங்களை மீட்கும் பணியில் கடற்படை வீரர்கள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். மத்திய தரை கடல் பகுதியில் HMS குயின் எலிசபெத் விமானம் தாங்கி கடலில் இருந்து வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டுச் சென்ற F-35 விமானம் புதன்கிழமை விவரம் வெளியிட முடியாத ஒரு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த விமானத்தை செலுத்திய விமானி பாராசூட் மூலம் குதித்து விமானம் தாங்கி கப்பலுக்கு பாதுகாப்பாக திரும்பினர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ரேடாரின் கண்களுக்கு புலப்படாமல் இரகசியமாக பறக்கும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு இரகசியங்களை கொண்ட அந்த விமானம் ரஷ்யாவிடம் சிக்குவதற்கு முன்னர் அதனை கண்டறிந்து மீட்க படை வீரர்கள் முயற்சித்து வருகின்றனர். கடலுக்குள் விழுந்துள்ள அந்த வகை விமானத்தில் எதிரிகளின் வான் எல்லை பகுதிக்குள் விமானம் பறப்பதை இரகசியமாக வைத்திருக்கும் ராடார் உள்ளது. மேலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தொழில்நுட்பங்களை அந்த விமானம் கொண்டுள்ளது. அந்த விமானத்தை ரஷ்யா கைப்பற்றினால் அதனை கொண்டு பல இரகசிய இராணுவ தொழில்நுட்பங்களை அந்த நாடு அறிந்து கொள்ளும். இது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான அனுகூலத்தை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. எதிரிகளின் எல்லைக்குள் இரகசியமாக ஊடுருவும் திறனுடன் உளவு தகவல்களை திரட்டவும், தாக்குதல் விவரங்களை துல்லியமாக படமெடுத்து அனுப்புதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளவும் F-35 ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒற்றை என்ஜின் ஷோர்ட் டேக் ஆஃப் செங்குத்தாக தரையிறங்கும் F-35 ரக விமானம் ஒன்றை தயாரிக்க $115 பில்லியன் அமெரிக்க செலவாகும். அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த அதிநவீன விமானங்கள் ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. ஒலியை விட 5 மடங்கு வேகமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதித்தது ரஷ்யா. ஒலியை விட 5 மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் சிர்கான் வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பரிசோதனை செய்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கப்பலில் இருந்து செலுத்தப்பட்ட ஏவுகணை பேரன்ஸ் கடல் பகுதியிலிருந்து இலக்கை துல்லியமாக அளித்ததாக ரஷ்ய இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கருங்கடல் பகுதியில் நேட்டோ படைகள் பயிற்சியில் ஈடுபட்டதற்கு ரஷ்ய ஜனாதிபதி கண்டனம் தெரிவித்த நிலையில் ரஷ்யாவின் திடீர் ஏவுகணை சோதனை ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் வெள்ள பேரழிவு, மேற்கு மாகாணத்தில் சுமார் 18,000 பேர் சிக்கி தவிப்பு.
கனடாவின் மேற்கு மாகாணத்தை தடம் புரட்டி போட்டுள்ள வெள்ள பேரழிவினால் சுமார் 18,000 பேர் வெள்ள நீரில் சிக்கித் தவிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மண் சரிவுகள், வீதிகள், வீடுகள், பாலங்கள் மற்றும் பிற முக்கிய உட்கட்டமைப்புகளை அளித்த இந்த பேரழிவு நாட்டின் விலையுயர்ந்த இயற்கை பேரழிவு என விவரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் முக்கிய போக்குவரத்து பாதைகளை அடைத்துள்ளன. இதனால் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கானோர் சிக்கித் தவிக்கின்றனர். வான்கூவரை மாகாணத்தின் உட்புறத்துடன் இணைக்கும் நெடுஞ்சாலை 7 மாற்று ஒற்றைப்பாதை போக்குவரத்திற்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ரொப் பிளேமிங் தெரிவித்தார். மற்றொரு முக்கிய பாதை வார இறுதிக்குள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நெடுஞ்சாலைகள் சரி செய்ய பல மாதங்கள் ஆகலாம். கனேடிய மற்றும் அமெரிக்க எல்லை அதிகாரியுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக மத்திய போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்காப்ரா தெரிவித்தார். வான்கூவரில் உள்ள மிகப்பெரிய கனேடிய துறைமுகத்திற்கான அணுகலை இந்த வெள்ளம் துண்டித்ததால் உலகளாவிய விநியோக சங்கிலி சீர்குலைந்துள்ளது. கனடாவின் அவசரகால தயார்நிலை அமைச்சர் பில் பிளேயர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் முக்கியமான உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் மத்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு உதவும் என்று கூறினார். கனடாவின் மிகவும் தீவிரமான மற்றும் பலதரப்பட்ட விவசாய பகுதிகளில் ஒன்றான அபோட்ஸ்போர்ட் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாகும். இங்குள்ள ஆயிரக்கணக்கான பண்ணை விலங்குகள் இறந்துள்ளன. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். பிரேசிலியன் கிராண்ட் பிரிக்ஸ் லீவிஸ் ஹேமில்டன் முதலிடம். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் பிரேசிலியன் கிராண்ட் பிரிக்ஸ் சுற்றில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹேமில்டன் முதலிடம் பிடித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயம் 23 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு நாடுகளில் நடைபெறும். இதன்படி நடப்பு ஆண்டின் 19வது சுற்றான பிரேசிலியன் கிராண்ட் பிரிக்ஸ் ஜோஸ் கார்லோஸ் பேஸ் சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் 3,05,909 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹேமில்டன் பந்தய தூரத்தை 1 மணித்தியாலம் 32 நிமிடங்கள் 22.85 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடத்தை பிடித்தார். இதற்காக அவருக்கு 25 புள்ளிகள் வழங்கப்பட்டது. அவரை விட 10.496 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெஸ்டபேன் 2வது இடத்தை பெற்றார். அத்தோடு அவர் 2ஆம் இடத்திற்கான 20 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். 13.576 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் 3வது இடத்தை பிடித்தார். அதற்கு அவருக்கு 18 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 19 சுற்றுகளின் முடிவில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெஸ்டபேன் 9 வெற்றிகளுடன் 332.5 புள்ளிகளுடன் முதலாவது இடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹேமில்டன் 6 வெற்றிகளுடன் 318.5 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் 1 வெற்றியுடன் 203 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். அடுத்த 20வது சுற்றான கட்டார் கிராண்ட் பிரிக்ஸ் எதிர்வரும் 21ஆம் தேதி லோசைல் சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற உள்ளது. நியூசிலாந்து அணிக்கு கடும் பின்னடைவு, முக்கிய வீரர் விலகல். T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலிருந்து நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் விக்கெட் காப்பாளர் டேவோன் கோன்வே விலகியுள்ளார். டேவோன் கோன்வேயின் இழப்பு நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. உலக கிண்ணத் தொடரின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் லியாம் லிவிங்ஸ்டன் வீசிய பந்துக்கு ஸ்டாம்பிங் முறையில் டேவோன் கோன்வே ஆட்டமிழந்தார். இக்கட்டான நிலையில் ஏற்பட்ட இந்த ஆட்டமிழப்பு அவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியதால் அவர் ஆத்திரத்தில் தனது கையை துடுப்பாட்ட மட்டையின் மீது குத்தினார். இதனால் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 உலக கிண்ண இறுதிப் போட்டியில் அவர் விளையாட மாட்டார் என அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிரான T20 தொடரிலும் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவி விலகுகின்றார் மிக்கி ஆர்தர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான மிக்கி ஆர்தர் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மிக்கி ஆர்தர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதற்கமைய மிக்கி ஆர்தர் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருடன் இலங்கை அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு T20 உலக கிண்ண தொடர் போட்டிகள் நடைபெறும் திகதி மைதானங்கள் அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு T20 உலக கிண்ணத் தொடர் ஆஸ்திரேலியாவின் 7 நகரங்களில் நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் சபை உறுதி செய்துள்ளது. இந்த போட்டிகள் அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கும். இறுதிப் போட்டி நவம்பர் 13ஆம் தேதி மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும். முதல் அரையிறுதி நவம்பர் 9ஆம் தேதி சிட்னி கிரிக்கெட் மைதானத்திலும், 2வது அரையிறுதி நவம்பர் 10ஆம் தேதி அடிலைட் ஓவல் மைதானத்திலும் நடைபெற உள்ளது.
தொடரின் சூப்பர் 12 சுற்றில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாடும். முதல் சுற்றில் நமீபியா, ஸ்கொட்லாந்து, 2 முறை சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் மற்றும் 2014 சாம்பியனான இலங்கை அணிகள் விளையாடுகின்றன. இதில் 4 அணிகள் தகுதி சுற்று மூலம் தகுதி பெறும். இந்த தொடர் ஆரம்பத்தில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நடத்தப்பட வேண்டும். ஆனால் தொற்று நோயை தொடர்ந்து 2022 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி இந்திய கிரிக்கெட் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி. நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய கிரிக்கெட் அணி முன்னிலை பெற்றுள்ளது. ஜெய்ப்பூர் மைதானத்தில் புதன்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 164 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மார்டின் காப்டில் 70 ஓட்டங்களையும் செப்மேன் 63 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் புவனேஸ்வர் குமார் மற்றும் அஸ்வின் குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், தீபக் சஹார் மற்றும் சிராஜ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 165 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய இந்திய கிரிக்கெட் அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் இந்திய கிரிக்கெட் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சூரியகுமார் யாதவ் 62 ஓட்டங்களையும், ரோஹித் சர்மா 48 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டுகளையும், டிம் சவுத்தி, மிட்செல் சாட்னர் மற்றும் டேரில் மிட்செல் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 40 பந்துகளில் 3 சிக்சர்கள், 6 பவுண்டரிகள் அடங்கலாக 62 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சூரியகுமார் யாதவ் தெரிவு செய்யப்பட்டார். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் AB டிவில்லியர்ஸ். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரரான AB டிவில்லியர்ஸ் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ABDயின் இந்த அறிவிப்பு மூலம் அவரது 17 ஆண்டுகால கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வருகின்றது. அவர் தென்னாப்பிரிக்க அணிக்காக 114 டெஸ்ட், 228 ஒருநாள் மற்றும் 78 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இவ்வாரத்திற்கான வாரம் ஒரு வலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வாரம் ஒரு வலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.